விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை தேவன் இந்த உலகத்திலே மனிதனுக்காக, மனிதனுடைய நல்வாழ்வுக்காக செட் பண்ணி வச்சிருக்கிறார். மனிதன் இந்த விதிமுறையை புரிந்து கொண்டு சரியானவைகளை விதைத்து சரியானவைகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத திட்டம். இதை ஒரு லாவாக, இதை ஒரு விதிமுறையாக கர்த்தர் கிரியேஷன்லேயே உள்ள வச்சிட்டார். அவர் சொன்னார், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் பூமியிலிருந்து ஒழிவதில்லை. ஸோ விதைக்கணும், அறுக்கணும். எதை அறுக்கணும்னு விரும்புகிறீங்களோ, எதை அறுவடை செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதையே விதைக்க பழக வேண்டும். ஸோ நம்மிடத்தில் இருக்கிற சில விதைகளை குறித்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். வேதம் சிலவற்றை விதைகளாக பார்க்கிறது. அது நம்மகிட்டே இருக்குது, நமக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த விதைகளை சரியான விதத்தில் விதைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்திலே சரியான காரியங்களை நாம் அறுவடை செய்வோம். இது ஃபிசிக்கலாக ஒரு விவசாயி ஒரு நிலத்தில் விதைச்சு அறுக்கிற அந்த ஃபிசிக்கல் லா இருக்குது பாருங்கள், அதோடு நெருங்கிய தொடர்புடையது. இது வாழ்க்கைக்கு நெருங்கிய தொடர்புடையது, நம்முடைய வாழ்வோடு நெருங்கிய தொடர்புடையது. அதனால தான் அதிலிருந்து அநேக காரியங்களை கர்த்தர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே நிறைய விஷயங்கள் அந்த விதையை பற்றியும் நிலத்தை பற்றியும் நிறைய பேசுகிறார். அவர் விவசாயத்தை பற்றி பேசலை, அதுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய உண்மைகளை, அது நம்முடைய வாழ்வோடு எப்படி தொடர்புடையது என்பதை கர்த்தர் பேசுகிறார். இது பப்பாளி விதையை குறித்தோ ஆரஞ்சு விதையை குறித்தோ ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கல. நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் சில காரியங்களை விதைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். விதை மாதிரி கர்த்தர் வைத்து அதில் கவனம் செலுத்தி அந்த விதையை சரியான விதத்தில் விதைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான காரியங்களை அறுவடை செய்வோம் என்பதுதான் தேவனுடைய நியதி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி சில விதைகளை நான் அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். அதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விதைப்பு அறுப்பு அந்த லா எப்படி வேலை செய்யுது. ஏன்னா இதை நம்ம சொன்னால் தான் நாம் அந்த லாவை பற்றி, அந்த கோட்பாடை பற்றி பேசும்போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வசனத்தில் அந்த வார்த்தையை கவனிங்க, அதன் கனியை புசிப்பார்கள். ஃப்ரூட், they shall eat the fruit. கவனிங்க, இந்த ஃப்ரூட்டுன்ற வார்த்தை வந்துட்டாலே இது விதையோடு தொடர்புடைய வார்த்தை, நிலத்தோடு தொடர்புடைய வார்த்தை, மரத்தோடு தொடர்புடைய வார்த்தை. ஆகவே இங்கே ஏதோ ஒன்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். இந்த வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது என்னவென்றால், நாவு அல்லது நாவிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை ஒரு விதையைப் போல இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தை ஒரு விதையை போல இருக்குது. அந்த விதையை நீங்கள் எப்படி விதைக்கிறீங்களோ, ஜீவனை விளைவிக்கிற வார்த்தையை விதைச்சிங்கன்னா ஜீவக்கனியை புசிப்பீர்கள். மரணத்துக்கு எதுவான, தோல்விக்கு எதுவான, பயத்துக்கு எதுவான, சந்தேகத்துக்கு எதுவான, கவலைக்கு எதுவான இந்த மாதிரியான நெகட்டிவான விதைகளை உங்கள் வாயில் வார்த்தைகளாக வெளியே வரும்போது
அதுவும் விளைச்சலை கொடுக்கும். அதான் இங்கே பாயிண்ட்டு. அதுவும் விளைச்சலை கொடுக்கும், அந்த கனியும் புசிப்பீங்க. அப்போ நீங்கள் எதில் பிரியப்படுகிறீர்களோ, உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ, ஜீவனை விரும்புனீங்கன்னா நாவை ஜீவனுக்கு நேராய் திருப்புங்கள். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவனை பற்றி இருக்கட்டும். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மரணத்தை பற்றி இருந்துட்டு ஜீவ கனியை புசிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா லாவை பிரேக் பண்ண முடியாது. லாவை பிரேக் ஆகாது. அங்கே தான் நம்ம லாவை பிரேக் பண்ணுறோம், லாவை பெண்ட் பண்ண பார்க்குறோம், லாவை வளைக்க பார்க்குறோம். வளைக்க முடியாது. ஸோ மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் எதை பேசுனா என்ன பிரதர், என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தால் என்ன, வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதையை போன்றது. இது எவ்வளோ பெரிய சீரியஸ்னஸை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்முடைய வார்த்தையை குறித்த ஒரு சீரியஸ்னஸ்ஸே நமக்கு இல்லாமல் போயிடுது. அதுக்கு ஒரு முக்கியத்துவமே நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம படபடன்னு நம்ம வாயிலிருந்து ஏதாவது வார்த்தைகளை நம்ம பேசிடுறோம். நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு மனசுக்கு வந்தது நம்ம எமோஷனல் ஆகி எதையாவது ஒன்று நம்ம வாயிலிருந்து கொட்டிடுறோம். நமக்கு தெரியல, அது நம்ம வாயிலிருந்து வர 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 விதை மாதிரி விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது எங்கே இருந்தோ விளைச்சலை கொடுக்க போகிறது. நமக்கு விளைச்சல் வரும் பொழுது நம்ம விதைச்சதே நமக்கு தெரியாது. நம்ம விதைச்சதே நம்ம மறந்துருப்போம். அதெல்லாம் பின்னால் நான் பேசுகிறேன். அப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம விதைச்சது தான் இப்போ விளையுதுன்றதே நமக்கு தெரியாத விதத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கவனிங்க, நீங்கள் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையாக விதைக்கப்படுகிறது. அப்போது போன செய்தியில் நான் சொன்னேன், என்ன விளையணுன்றத நம்ம விரும்புகிறோமோ, என்ன அறுக்கணுன்றதை நம்ம விரும்புகிறோமோ, அதன் அடிப்படையில் நம்ம விதைக்கணும். விதைக்கிறதுக்கு முன்னாலேயே தீர்மானிக்கணும் எனக்கு என்ன விளைச்சல் வேணும்னு. விதைச்ச பிறகு தீர்மானிக்க முடியாது. விதைச்ச பிறகு ஜெபம் பண்ணி மாற்ற முடியாது. விதைச்ச பிறகு பாருங்க, விசுவாசித்து நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், விசுவாசித்து அறிக்கையிடுறேன் பிரதர், இதெல்லாம் வேலைக்காகாது. ஏன்னா லா, சட்டம். நீங்கள் அறுவடையை தீர்மானிக்கிறது விதைச்ச பிறகு இல்லை, விதைக்கிறதுக்கு முன்னால். நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னால் தீர்மானிக்கணும். பேசுகிறதுக்கு முன்னால் தெரிந்தெடுக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளை தெரிந்தெடுக்க வேண்டும். யூ மஸ்ட் சூஸ் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் யூ ஸ்பீக். நீங்கள் பேசின பிறகு தெரிந்தெடுக்கிறது இல்லை. தெரிந்தெடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதான் பேசிட்டீங்களே. வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். வேதம் வார்த்தைகளை விதைகளாக பார்க்கிறது. அதனால தான் அதன் கனியை புசிப்பார்கள் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம தனியாக பேசுகிற வார்த்தை, மற்ற இடத்தில் பேசுகிற வார்த்தை, தேவனிடத்தில் பேசுகிற வார்த்தை, எல்லாமே விதை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் ஜெபம் கூட, ஜெபத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மக்களுக்கு ஜெபம்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதையோ ஒன்று நம்ம பிரச்சனையெல்லாம் போய் கொட்டிட்டு, நம்ம பிரச்சனையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு எந்திரிச்சிட்டா அதான் ஜெபம் நினைக்கிறாங்க. வேதத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பிரச்சனைகளை சொல்கிறது இல்லை ஜெபம். பிரச்சனைக்கான தீர்வாக நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை கர்த்தரிடத்தில் கேட்கணும். பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு பிரச்சனை, எனக்கு பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த பசிக்கான தீர்வாக அவங்க நிறைய வச்சுருக்குறாங்க, நிறைய ஐட்டம் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். நீங்கள் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் நாளெல்லாம் சொன்னாலும் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடாம பசியோடவே திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் ஜெபத்தில் பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்முடைய பாயிண்ட் படி பிரச்சனையை தான் நீங்கள் விதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமானது பாருங்கள், கவனிங்க.
மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேனே, இத்தனை ஜெபம் பண்ணிட்டேனே, இத்தனை வருஷ கணக்காக ஜெபம் பண்ணிட்டேனே, உபவாசம் இருந்துட்டேனே, ஜெபத்தில் எல்லாத்தையும் கொட்டுறேனே, ஆனாலும் இந்த கர்த்தர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்னத்தை கொட்டுறீங்க? ஜெபத்தில் என்ன பேசுகிறீங்க? ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் வந்து முக்காடு போடுறாங்களா, கண்ணை மூடுறாங்களா, நேர்முழங்கால நிற்கிறாங்களான்றதுலாம் கவனம் செலுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுதெல்லாம் எங்கள் சர்ச்சில் இது ரொம்ப ஒருத்தர் வருவார் எங்கள் சர்ச்சுக்கு. அவர் வந்து ஒரு விசுவாசி. அவர் கண்ணெல்லாம் வந்து முழங்கால நிற்கிறானா, இவன் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். இவன் முழங்கால நிற்கிறானா, நேர் முழங்கால நிற்கிறானா, கண்ணை மூடுறானா, இதுவே பதிஞ்சு போயிடுச்சு பாருங்க எங்கள் மைண்டில். ஜெபம்னா முழங்கால், கண், கையை கூப்பணும், இதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் நல்ல பழக்கங்கள், தப்பு இல்லை. பட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நேர்முழங்காலில் நின்று முக்காடை போட்டு கண்ணீரை ஊற்றி கண்ணை மூடி இதெல்லாம் பண்ணிவிட்டு பிரச்சனையவே 2 மணி நேரம் சொல்லிவிட்டு எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன விளைய போகுதுன்னு நினைக்கிறீங்க? கூட கொஞ்சம் பிரச்சனை தான் வரப்போகுது. இது அநேக ஆவிக்குரியவர்களுக்கு தெரியாது, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியலை. புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு சில விதிகளை வைத்திருக்கிறார். ஜெபத்திற்கு என்ன விரும்புகிறீங்கன்றதை சொல்லுங்கள், என்ன வேணுன்றதை சொல்லுங்கள், உங்கள் தரிசனத்தை சொல்லுங்கள், உங்களுடைய மலை எப்படி தகர்ந்து போகணுன்றதை சொல்லுங்கள். மலை எவ்வளோ பெருசாக இருக்குது, மலை எவ்வளோ நீளமாக இருக்குது, மலை எவ்வளோ நாளாக அங்கே இருக்குது, மலையினுடைய பரப்பளவு என்ன, கன அளவு என்ன, கன அடி என்ன, அது என்ன, இது என்ன, இதையெல்லாம் வாயில் சொல்லவே சொல்லாதீங்க. விதை, உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் விதை. நீங்கள் முழங்கால் போட்டாப்புல நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரின்றது இல்லை. முழங்கால் போட்டு கண்ணை மூடிட்டா எல்லாம் எதை வேணாலும் சொல்லலாம்னு நினச்சிக்கிறாங்க மக்கள். நான் முழங்கால் போட்டேன், கண்ணை மூடிட்டேன், எதை வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பேசலாம். இல்லை 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 இல்லை, வேதம் அப்படி போதிக்கவில்லை. ஜெபத்திலையும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் விதைகளாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கேர்ஃபுல்லாக பேசுவீங்க. தீர்வை பேசுங்கள், உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை பேசுங்கள். அதை நீங்கள் விதைச்சிங்கன்னா தான் நீங்கள் அறுக்க முடியும். ஏன்னா கர்த்தர் வந்து அதை விதைப்பையான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. விளைய செய்கிறவர் அவர். நீ வந்து தீர்வை விதைச்சேன்னா அதை விளைய செய்வார். தீர்வை விதைச்சா அது விளையும், பிரச்சனையை விதைச்சா பிரச்சனை தான் விளையும். அப்புறம் கர்த்தரை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டேனே நமக்கு நாமே சுய பரிதாபத்தில் வாழ்கிறது பிரயோஜனமே கிடையாது. இதை சொல்லிக்கிட்டு அலைகிறதுல பிரயோஜனம் கிடையாது. See, learn the word of God, learn the principles of God. தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரும். ஸோ வார்த்தை என்பது விதை. இப்போ ஜெபத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, மற்றவரிடத்தில் பேசும்போது நம்ம சொல்லுகிற வார்த்தை, இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்றோம். விசேஷமாக குடும்பத்தில் புருஷன் மனைவிகிட்ட பேசும்போது, மனைவி புருஷனிடத்தில் பேசும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் விதைகள் என்பதை புரிந்து கொண்டிங்கன்னா அலர்ட் ஆகிடுவோம். ஏன்னா அது விதைன்னா கண்டிப்பாக அது என்ன செய்ய போகுது, திரும்ப விளையப்போகுது, திரும்ப விளையப்போகுது. இது எவ்வளோ சீரியஸான விஷயம் பாருங்கள். நமக்கு வந்து விளையிறது தெரியுது, ஆனால் நம்ம விதைச்சதை நம்ம மைண்ட்லேயே இல்லாமல் போயிடுது. ஸோ நம்ம என்ன, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்னை ஏன் இப்படி பேசுகிறாங்க, எனக்கே இப்படி நடக்குதுன்றோம். ஆனால் நம்ம தான் ஒரு நாள் இதை விதைச்சோன்றதை மறந்துடுறோம்.
நீங்கள் விதைச்சது தான் பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு இப்போ விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. சிம்பிள் சிம்பிள். இப்போ விளைச்சல் மாறணும்னா விதையை மாற்றுங்க, வார்த்தையை மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையை போல உங்கள் வாயிலிருந்து வெளியே வருகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறான் சங்கீதக்காரன், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எப்படி ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா இதிலேருந்து வர்றது விதையை போல் வெளியே போகுது. விதைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை ஒன்றும் நான் மாற்ற முடியாது. விதைக்கிறதுக்கு முன்னால் நான் தேர்ந்தெடுக்கலாம், விதைக்கிறதுக்கு முன்னால் நான் தீர்மானிக்கலாம், விதைக்கிறதுக்கு முன்னால் நான் யோசிக்கலாம். விதைச்சிட்டேன், அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை குடும்பங்கள் தவறான விதைகளை விதைச்சு தவறான அறுவடையை வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை எத்தனை குடும்பங்கள். இது ஏதோ பிசாசு இப்படி பண்ணிட்டான், செய்வனை இப்படி பண்ணிடுச்சு, பில்லி சுனியை இப்படி பண்ணிடுச்சு, அப்படி மக்கள் அந்த ரூட் எடுத்துடுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம தாங்க விதைச்சோம், நம்ம விதைச்சதை தான் இப்போ நிறைய நேரங்களில் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக அதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான நேரங்களில் நாம் சரியான காரியங்களை விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பி சீரியஸ் இன் யுவர் வேர்ட்ஸ். பி சீரியஸ். உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேர்ந்தெடுங்க, யோசிங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. சரியான வார்த்தைகளை பேச எனக்கு கிருபைதாரோன்னு கேளுங்க. சரியான விதைகளை விதைக்க எனக்கு கிருபைதாரோன்னு கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையை கர்த்தர் விதையாக வைத்திருக்கிறார். வேதம் அதை சொல்லுகிறது. மற்ற இன்னும் சில விதைகள் இருக்கிறது, அதை அடுத்த செய்தியில் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கி இந்த ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு போங்க. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் என் வாய் எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் வாயின் வார்த்தையை நான் காத்துக்கொள்ள, தவறான விதைகளை என் வாயிலிருந்து வெளியே விட்டுறாமல், விதைச்சிடாமல் என் வாயை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் நாவை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நல்ல பிதாவை, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, அநேகருடைய வாழ்க்கை தவறான விதைகளை விதைத்ததினால் தவறான விளைச்சல் உண்டாயிருக்கிறது. இதை ஜனங்கள் புரிந்து கொள்ள, இப்பொழுதாகிலும் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வரும் நாட்களிலாகிலும் சரியானவைகளை விதைக்க, நேர்மறையானவைகளை விதைக்க, மேன்மையானவைகளை விதைக்க, மகிமையான காரியங்களை விதைக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைதாரும். வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.